பொய்யை வாயால மட்டும் சொல்றது இல்லை, அவங்க எழுத்து வடிவிலே கொடுக்குறவங்க திமுக காரவங்க. கோர்ட்டு வளாகத்துக்குள்ளேயே சாட்சிக்காக வந்த ஒருவர் போலீஸ்காரவங்க உள்ளார நிற்கிறாங்க. அவங்க கண்ணு எதிரையே கொன்னுட்டு தப்பிச்சு ஓடுறாங்க. தேர்தல் அறிவிப்பு வந்திருக்கு இல்லையா ஈரோட்டுக்கு, வந்த உடனே அங்கே போகிறாரு. அங்கே போய் பாதிக்கப்பட்டவங்களுக்கு அப்படின்னு சொல்லிட்டு என்ன செய்கிறாரு, அங்கே போய் நிவாரணம் கொடுக்குறாரு. இன்னைக்கு திமுக 4 ஆண்டு காலத்துக்குள்ள இப்போ மொத்த கடன் எவ்வளோ தெரியுமா இருக்கு? கிட்டத்தட்ட 8,33,000 கோடி அவங்க கடன் வாங்கி வச்சிருக்காங்க. இது கிட்டத்தட்ட ஒரு குடும்பத்துக்கு தமிழ்நாட்டில் வசிக்கிற குடும்பங்களுக்கு வீட்டு தலையில் எவ்வளவு கடன் சுமையை வச்சுருக்காங்க? 3,5 லட்சம் ரூபாய் கடனை வச்சுருக்காங்க. கர்த்தராகிய இயேசுபிரான் அவதரித்த திருநாளில் கிறிஸ்மஸ் திருநாள் கிறிஸ்தவ மக்கள் அனைவரும் சேர்ந்து கொண்டாடுகிறார்கள். அவர்களுக்கு என்னுடைய இதயம் கனிந்த நல்வாழ்த்துகளையும் மகிழ்ச்சியையும் தெரிவித்துக் கொள்கிறேன். அம்மா அவர்கள் ஆட்சி காலத்தில் இந்தியாவிலேயே முதலாக ஏழை எளிய கிறிஸ்தவ மக்கள் ஜெருசலேம் புனித பயணம் மேற்கொள்ள ஒரு புனிதமான திட்டத்தை உருவாக்கி ஏழை எளிய மக்கள் ஜெருசலேம் சென்று வர செய்தார்கள். அதை இந்த நேரத்தில் நினைவு கூற விரும்புகிறேன். இந்த கருணை இல்லத்தில் ஆதரவற்றோர்களோடு சேர்ந்து கிறிஸ்மஸ் விழாவை கொண்டாடியது எனக்கு மன நிறைவும் மகிழ்ச்சியும் தருகிறது. தோழி என்ற புதிய திட்டத்தை தமிழக அரசு எப்படி பார்க்க? அதாவது திமுக என்றாலே அவர்கள் சொல்வது ஒன்று செய்வது ஒன்று என்பது, நாங்கள்லாம் எதிர்கட்சிகள். தலைவர் காலத்திலிருந்து தலைவரும் சரி அம்மாவும் சரி சொல்லிகிட்டு இருந்தாங்க. இப்போ நாங்களும் சொல்கிறோம். அவங்க எப்படின்னா பொய்யை வாயால் மட்டும் சொல்கிறது இல்லை, அவங்க எழுத்து வடிவிலே கொடுக்குறவங்க திமுக காரவங்க. ஏன் அப்படின்னு சொல்கிறேன்னா, இந்த தோழி திட்டங்கிறது பெண்களுக்கான திட்டம். அது பெயர் மாற்றப்பட்டுருது, அவ்வளோதான். இது 2013 அம்மா செயல்படுத்தியிருக்காங்க. அதாவது தனியாக உள்ள பெண்கள் வெளியூரிலிருந்து வேலைக்கு சேரும்போது தனியாக எங்கேயும் போய் ரூம் எடுத்து தங்க முடியாது பெண்கள் என்பதால். அதாவது வாடகையும் அதிகம், சேஃப்டியும் இருக்காது அவங்களுக்கு. அதனால் கிராமப்புறங்கள்லேருந்து வெளியூர்லேருந்து வேலை நிமித்தமாக வந்தாலோ வேலைக்கு சேர்ந்த பெண்களுக்கு தங்குவதற்கு இடம் வேணுங்கிறத மனசில் வச்சு அம்மா இந்த திட்டத்தை பெண்களுக்காகவே செஞ்சிட்டாங்க. அதில் சென்னை, திருச்சி, கடலூர், மதுரை, புதுக்கோட்டை இந்த மாவட்டங்களுக்கெல்லாம் செஞ்சாங்க. அதன் பிறகு 2013 செஞ்சது. இது 2014 ஆண்டு கிட்டத்தட்ட 23,75,00,000 ரூபாய் செலவில் கிட்ட 29 இடங்களில் விரிவுபடுத்தினாங்க தமிழகம் பூரா. இது அம்மா செஞ்ச திட்டம் தான். அது பெயரை மாற்றி தோழி திட்டம் அப்படின்னு ஒன்று சொல்லியிருக்காங்க. இது ஏற்கனவே உள்ள பழைய திட்டம் தான். தென்காசி நெல்லை படுகொலைகள் தொடர்ந்து சட்டம். ஆமாம், தென்காசி
மட்டும் இல்லைங்க, திருநெல்வேலி மட்டும் இல்லை, தமிழ்நாடு முழுவதும் அதே நிலைமை தான். கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா ஒரு மாதத்துக்கு ஒரு மாவட்டத்தில் சராசரியாக பார்த்தீங்கன்னா 20-30 கொலை நடந்துக்கிட்டே இருக்குது. அதை முக்கால்வாசி இவங்க மறைச்சிடுறாங்க. மறைச்சிட்டு என்ன சொல்கிறாங்க, அது ஏதோ வீட்டு பிரச்சனை, அவங்களுக்குள்ள உறவினர் பிரச்சனை, அதனால இந்த பிரச்சனை நடக்குது அப்படின்னு சொல்லி தட்டி கழிக்கிறாங்க. இதை தான் திமுக அரசாங்கம் இன்னைக்கு செஞ்சுக்கிட்டு இருக்கு. 2 நாளைக்கு முன்னே நடந்தது பார்த்தீங்கன்னா திருநெல்வேலி, அதாவது கோர்ட்டு வளாகத்துக்குள்ளேயே சாட்சிக்காக வந்த ஒருவர் போலீஸ்காரவங்க உள்ளார நிற்கிறாங்க. அவங்க கண்ணு எதிரையே கொன்னுட்டு தப்பிச்சு ஓடுறாங்க. அதை ஒரு வக்கீல் எதிரில் வந்தவர் ஒரு ஆள் அதில் பிடிச்சி கொடுத்துருக்காரு. இதுக்கெல்லாம் நீங்கள் அடிப்படை ஒரு காரணம் இருக்குது. என்ன காரணம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அது முழுக்க முழுக்க போதைப் பொருள் கலாச்சாரம் இந்த திமுக அரசாங்கம் வந்ததுலேருந்து தீவிரமாக தமிழ்நாடு முழுவதும் நடந்துக்கிட்டு இருக்கு. அதில் பெண்களும் வெளில போக முடியல, பாதுகாப்பும் இல்லை பெண்களுக்கு. சிறு வயது இளைஞர்கள்லேருந்து இந்த தீய பழக்கத்துக்கு ஆளாகிறாங்க. இதை கண்டும் காணாமையும் இந்த அரசு தொடர்ந்து இருந்துக்கிட்டு இருக்கு. அதே போல் பார்த்தீங்கன்னா விழுப்புரம், கிருஷ்ணகிரி மாவட்டத்தில் சில பகுதி, திருநெல்வேலி, தூத்துக்குடி, இங்கெல்லாம் பெரும் மழையினால் தண்ணி கிட்டத்தட்ட இடுப்பளவு தண்ணி சின்ன குடிசைகள்ல எல்லாம் பூந்து எல்லாமே வெளில அடிச்சுக்கிட்டு போயிட்டு, சாமான் செட்டுலேருந்து எல்லாமே போயிடுச்சு. ஆனால் முதலமைச்சர் என்ன பண்ணுறாருன்னு நல்லா கவனிங்க. இப்போ தேர்தல் அறிவிப்பு வந்திருக்கு இல்லையா, ஈரோட்டுக்கு வந்த உடனே அங்கே போகிறாரு. அங்கே போய் பாதிக்கப்பட்டவங்களுக்கு அப்படின்னு சொல்லிட்டு என்ன செய்கிறாரு, அங்கே போய் நிவாரணம் கொடுக்குறாரு. இதை தமிழ்நாட்டு மக்களும் நல்ல கவனமாக பார்த்துக்கிட்டு இருக்காங்க. என்ன அர்த்தம் அதுக்கு? விரைவில் தேர்தல் வருது அந்த ஒரு சட்டமன்ற தொகுதிக்கு. அதனால் இப்போ போய் பார்த்து அந்த ஜனங்களை பார்க்குற மாதிரி பார்ப்போம், நம்ம வெற்றி பெற்றலாம் அப்படிங்கிற நினப்பில் தான் போய் அவர் செஞ்சுருக்காரு. உண்மையாக செய்யணும்னா மற்ற பாதிக்கப்பட்ட இடத்துக்கும் செஞ்சுருக்கணும், செய்யலை. இதுதான் திமுகவோட வேலை. திமுக தொடர்ந்து இந்த தவறுகளை செஞ்சுக்கிட்டு இருக்கு. அது மட்டும் இல்லை, அம்மா ஆட்சிக்கு வந்தப்ப முதல்ல 2011 கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா அந்த 2016 வரைக்கும் 1,14,000 கோடி கடன் வாங்கியிருந்தாங்க. கடன் வாங்கி மக்களுக்கு என்னென்ன திட்டங்கள் போச்சுன்னு உங்களுக்கு எல்லாருக்குமே தெரியும். இது மறைக்கிற விஷயமே இல்லை, ப்ரெஸ்ஸில் உள்ளவங்களுக்கும் தெரியும். ஆனால் இன்னைக்கு திமுக 4 ஆண்டு காலத்துக்குள்ள இப்போ மொத்த கடன் எவ்வளோ தெரியுமா இருக்கு? கிட்டத்தட்ட 8,33,000 கோடி அவங்க கடன் வாங்கி வச்சுருக்காங்க. இது கிட்டத்தட்ட ஒரு குடும்பத்துக்கு தமிழ்நாட்டில் வசிக்கிற குடும்பங்களுக்கு வீட்டு தலையில் எவ்வளவு கடன் சுமையை வச்சுருக்காங்க? 3,5 லட்சம் ரூபாய் கடனை வச்சுருக்காங்க. இன்னும் 1 வருஷம் சொச்சம் இருக்குது. அது முடிவுக்குள்ளே நான் சொல்கிறேன், இந்த அரசாங்கம் போகிற போக்கு, இவங்க செலவு உண்மையாக செய்ய வேண்டியதுக்கு செய்கிறதில்ல. வீண் செலவுன்னு சொல்லுவோம் இல்லையா, அந்த செலவுகளை பண்ணுறதுக்கு இவங்க தேர்தலுக்கு முன்னே நீங்கள் பார்த்தீங்கன்னா 10 லட்சம் கோடி இவங்க கடன் வாங்கி முடிச்சுடுவாங்க. இதுதான் நடக்க போகுது. ஏன்னா
எனக்கு அரசாங்கத்தில் என்ன செய்யணும் எப்படி செய்யணுங்கிறது முழுசும் தெரிஞ்ச ஆளு நான். இவங்க மாதிரிலாம் கிடையாது. சும்மா வந்து டிவிக்கு விளம்பரத்தை கொடுத்துக்கிட்டு டிவியில் 4 நிகழ்ச்சியை எடுத்து போட்டுக்கிட்டு உட்காந்துருக்க ஆள் நான்லாம் கிடையாது. நாங்கள்லாம் ஃபீல்டுக்குள்ளே போய் உண்மையாக வேலை பார்க்குறவங்க, மக்களை மனசில் நினச்சி பார்க்குறவங்க. அதனால் நாங்கள் செய்கிற வேலை அது.